அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். திருமலையில நேரடியா போயிட்டு எப்படி ரூம் புக் பண்றது? இப்ப எப்படி நடைமுறை இருக்கு? இப்போதைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத தான் டீட்டெயிலா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணி கிடைக்கலனாலும் டைரக்டா போயிட்டு திருமலையில ரூம் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல போனாலும் நீங்க மலை மேல ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மலை மேல மட்டும் தான் நீங்க ரூம் புக் பண்ண முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா பிரைவேட் ரூம்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது. உங்களுக்கு காஸ்ட்லியா இருக்கும். அதனால நீங்க எப்படியுமே திருமலாவோட அபிஷியல் ரூம்ஸ் தான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்க ஸ்ரீவாரிமெட்டு இல்ல அலிப்பிரிமெட்டு வழியா நடந்து போறீங்க அப்படின்னா மலை மேல ஏறின உடனே பாத்தீங்கன்னா ரூம் புக்கிங் கவுண்டர்ஸ் இருக்கும். அங்க நீங்க உங்களுக்கு தேவையான ரூம்ஸ் நீங்க புக் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல மெயின் ஆபீஸை நீங்க கம்பேர் பண்ணும்போது கூட்டம் குறைவா தான் இருக்கும். நீங்க பஸ்ல கார்ல இல்லைன்னா ஜீப்ல வாரீங்க அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல போயிட்டு நீங்க அக்கமடேஷன் ரூம் புக்கிங்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இங்க ஒரு 5:30க்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க. கியூல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4:30க்கெல்லாம் நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கூட்டம் அப்படின்னா குறைவா தான் இருக்கும். பட் அதுவும் பாத்தீங்கன்னா 4:30க்கெல்லாம் எல்லாருமே நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கவுண்டர்ஸ்ல எப்படின்னா ரூம்ஸ் இருக்க வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கவுண்டர்ஸோட க்ளோசிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 மணிக்கெல்லாம் ரூம்ஸ் எல்லாம் ரூம்ஸ் இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லா கவுண்டர்ஸுமே மேக்ஸிமம் மூடிடுவாங்க. 11 மணி வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்குள்ள ரூம்ஸ் எல்லா ரூம்ஸும் காலி ஆயிடுச்சு, எந்த ரூம்ஸுமே அவைலபிள் இல்லை அப்படின்னா சப் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 4:30 மணிக்கெல்லாம் இந்த கவுண்டர்ஸ்ல நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா இப்போ அலிப்பிரி வழியா போனாலோ இல்லைன்னா நீங்க பஸ் காரு ஓன் வெஹிக்கிள்ல போறவங்களா இருந்தாலும் இந்த ராபகிஜா பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி போயிட்டு நீங்க இங்க வெயிட் பண்ணும்போது ஒரு 4:30க்கெல்லாம் வெயிட் பண்ணீங்கன்னா 5 மணிக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. ஸோ 5 மணிக்கு கியூல நிக்கிறவங்களுக்கு ரூம் புக் பண்ணீங்க அப்படின்னா உடனே பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு எங்க ரூம் அலாட் ஆயிருக்கு அப்படின்றது 5 மணிக்கு ரூம் கிடைக்கிறவங்களுக்கு உடனே மெசேஜ் வந்துடும். இதுவே ஒரு 7-8 மணி போல நீங்க போய் கியூல நிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் டு 2 மணி நேரம் 1 hour to 2 hours நீங்க வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரதுக்கு. ஒருவேளை நான் 11 மணி அந்த மாதிரி போயிட்டு நீங்க கியூல நின்று ரூம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரதுக்கு ஒரு 3 to 4 மணி நேரம் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு நிக்கிறவங்களுக்கு ஒரு 5 to 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் கன்ஃபர்மேஷன். 5 to 10 நிமிஷத்துக்குள்ள டிக்கெட்டோட கன்ஃபர்மேஷன் வந்துடும். உங்களுக்கு எங்க அலைட்டா இருக்கோ நீங்க அங்க போய் கீஸ் வாங்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ரூம்ஸ் எடுத்துக்கலாம். இதுவே நீங்க 7-8 மணிக்கு போய் லைன்ல நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரதுக்கு. இதுவே 11 மணி இந்த மாதிரி டைம் போகையிலையும் சில பேருக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தியான டைம்ல யாராவது ரூம் வெக்கேட் பண்றாங்கன்னா ஆன்லைன்ல அவைலபிள்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க போய் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரூம்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மேபி ஒரு 3 hours கூட கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஆகிறதுக்கு ஆகும். ஸோ அதனால எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5 to 7க்குள்ள 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள காலையில கியூல நின்று ரூம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு ½ அன் ஹவர்லேயே பாத்தீங்கன்னா கியூ மூவ் ஆகும். ஸோ மற்ற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா மெயின் சிஆர் ஆஃபீஸ் போனீங்கன்னா வெளியில ஓரளவுக்கு க்ரௌட் நின்றுட்டு இருக்கும். உள்ள குறிப்பிட்ட அளவுங்களை தான் நிக்க வச்சிருப்பாங்க. ஆனா இந்த சப் ஆஃபீஸ்ல நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா கூட்டம் அங்க கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஸோ உங்களுக்கு லைன் மூவ் ஆகுறதும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் மூவ் ஆகும். ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே மூவ் ஆயிடும். ஸோ அதனால இங்கேயே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு சிலருக்கு நீங்க ஓன் வெஹிக்கிள்ல போறவங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்க முடியும். இப்போ ட்ரெயின்ல போறாங்க இல்லைன்னா பஸ்ல போறீங்க அப்படின்னா அந்த டைமிங் ஸோ அங்க என்ன டைம் ரீச் ஆகுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா காலையில நேரமா போக முடியாது. ஏன்னா நாங்க மிட் நைட் தான் வருவோம் அப்படி இருக்கும் ஒரு சிலருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மத்தியான டைம் அந்த மாதிரி போவீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க மிட் நைட் வரீங்க அப்படின்னா மிட் நைட் திருப்பதியில ஒரு ரூம்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ட்ரெயின்ல வரீங்கன்னா உங்களுக்கு அங்கவே கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரி இருக்கு. ஸோ அங்கேயே பாத்தீங்கன்னா ரூம்ஸ் எடுத்துட்டு நீங்க காலையில ஒரு 3-3:30க்கெல்லாம் உங்களுக்கு பஸ் இருக்கு. ஸோ பஸ் எடுத்து நீங்க மேல வரும்போதே இங்க சப் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க போய் கியூல நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு 90% சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படிதான் போயிட்டு நீங்க ரூம்ஸ் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ மிட் நைட் வரவங்க நீங்க திருப்பதியிலேயே முடிஞ்ச வரைக்கும் ரூம்ஸ் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணுங்க. இல்லைன்னா காலையில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பஸ்ல நீங்க வந்ததுமே கியூல நின்ட்டீங்கன்னா ஸோ 3 மணிக்கு உங்களுக்கு பஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதே ஓன் வெஹிக்கிள் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க மிட் நைட் வந்தாலும் 12 மணி வரைக்கும் தான் மேல அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 12 to 3 உங்களுக்கு காட் ரோடு க்ளோஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வர முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்க ரீச் ஆகுற மாதிரி வந்தீங்கனாலும் நைட்டு வந்தோடனே ரூம் கிடைக்காது. காலையில ஏர்லி மார்னிங் ஸோ நான் இந்த சொன்ன டைமுக்கு நீங்க அங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கெல்லாம் நீங்க வரீங்க அப்படின்னா ஒரு 4-4:30க்கெல்லாம்
இந்த சப் ஆஃபீஸஸ்ல போய் நீங்க நின்னீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு. கூட்டம் வந்து மெயின் சிஆர் ஆஃபீஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாவே இருக்கும். அலிப்பிரி வழியா நடந்து வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மலை மேல ஏறினதும் உங்களுக்கு சப் ஆஃபீஸ் இருக்கு, அங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவே நீங்க பஸ் கார் இதுல எல்லாம் வரீங்கன்னா இந்த ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டு, பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய சப் ஆஃபீஸஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுகளை விட்ட பிரைவேட் ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தா மட்ஸ் தான் வந்து இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் இருக்கும், நம்ம எடுத்து வேணா கேட்டு பார்க்கலாம் எப்படி அவைலபிள்ஸ் இருக்கு, இஷ்யூ பண்ணுவாங்களா அப்படின்றத. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க மூலமா நீங்க இந்த மட்ஸ்ல வந்து ஸ்டே பண்ற ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன் ரூம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஃபேமிலியா வர எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்க டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்குன்னா ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் வர்றவங்க நீங்க ட்ரெயின்ல வரீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் கரெக்டாக புக் பண்ணுவீங்களா, ஸோ அந்த டைமிங் பார்த்து புக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் வரவங்களும் இந்த புக்கிங் பிளானிங் வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா காலையில் ஒரு 8-9 மணிக்கு மேலேலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சிஆர் ஆஃபீஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே வந்து நீங்கள் சப் ஆஃபீஸஸில் வேணுங்கிறவங்க, அதாவது யதார்த்தமாக போகும்போது ரூம்ஸ் இருந்தால் பரவாயில்லன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அலிப்பிரி வழியாவோ இல்லை ஸ்ரீவாரிமெட்டு வழியாவோ போகும்போது அங்கே கவுண்டர்ஸ் ஓப்பனில் இருந்ததுன்னா என்கொயரி பண்ணி பாருங்க. ஒரு 11 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லா ரூம்ஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலவச தரிசனத்தில் போகிறவங்களாகட்டும், அதே மாதிரி நீங்கள் 300 ரூபாய் தர்ஷனில் போனீங்கனாலும் மலை மேலே ரூம் புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஸோ வேற எந்த ப்ரூஃபும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. போகும்போது கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு போங்க. இலவச தரிசனத்தில் போகிறவங்க 300 ரூபாய் தரிசனத்தில் போகிறவங்க ஆல்ரெடி டிக்கெட் வந்து ஆதார் யூஸ் பண்ணி புக் பண்ணியிருந்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக எடுத்துகிட்டு போவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ காலையில் ஒரு 4, 4:30, 5 மணிக்குள்ள வந்து நீங்கள் சப் ஆஃபீஸஸில் போய் நில்லுங்க. ஸோ சப் ஆஃபீஸஸ் எங்கெங்கே இருக்குன்னு நான் கூட உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பஸ்ஸில் போகிறவங்களுக்குலாம் வந்து பஸ் ஸ்டாண்டுங்கிறது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ 50 ருபீஸ் ரூம், 100 ருபீஸ் ரூம், 1000 ரூம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த 50, 100 ருபீஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ உங்களோட ஐடியாஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கும். அண்ட் வந்து தர்ஷனுக்கு போயிட்டு வரவங்க அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணும்போது அடுத்து போயிட்டு வரவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.